வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா 50 ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று வெள்ளிக்கிழமை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. காலை 8-7 மணி முதல் முற்பகல் 10-9 மணி வரையுள்ள சுப வேளையில் கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. இதில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற தீட்சிதர்கள், இலங்கையின் பல்வேறு இடங்களில் இருந்து வருகை தந்த சிவாச்சாரியர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக கிரிகை வழிபாடுகளை ஆற்றினார்கள். பிரதமர் கரணியின் வருகையை முன்னிட்டு மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் நேற்று உச்சக்கட்ட பாதுகாப்பு கெடுபிடிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. ஆலய வளாகத்தில் சில இடங்களில் பாதுகாப்பு சோதனை மையங்கள் அமைக்கப்பட்டு பக்தர்களின் சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதற்கு பக்தர்களின் தரப்பால் கடும் எதிர்ப்பு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது. நாங்கள் பிரதமரை பார்க்க வரவில்லை, இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நிகழ்வும் அல்ல. நாங்கள் வந்திருப்பது ஆலயத்துக்கு. 50 ஆண்டுகளுக்கு பின்னர் இடம்பெறும் விழாவில் இவ்வாறான இடையூறுகளை ஏற்படுத்த வேண்டாம் என்று பிரதமரின் பாதுகாப்பு பிரதானிகளுடன் பொதுமக்கள் முரண்பட்டனர். இதையடுத்து பாதுகாப்பு சிறிது தளர்த்தப்பட்டது. உலகளாவிய ரீதியில் தற்போது ஏற்பட்டு வரும் நெருக்கடிகள் காரணமாக இலங்கை நிச்சயமற்ற நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளது என்று சர்வதேச நாணய நிதியம் எச்சரித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் மூத்த உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்று அண்மையில் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டு பல்வேறுபட்ட ஆய்வுகளையும் கண்காணிப்புகளையும் முன்னெடுத்தது. இந்த பயணம் தொடர்பில் வெளியிட்டுள்ள சிறப்பு அறிக்கையிலேயே இலங்கையில் நிச்சயமற்ற நிலை உருவாகி வருவதாக நாணய நிதியத்தின் குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகளாவிய நெருக்கடிகளால் இலங்கையில் நிச்சயமற்ற நிலை ஏற்படும் என்பது உறுதியானது. ஆனால் அதன் பாரதூரத்தன்மை தொடர்பில் ஆய்வுப் பணிகளை முன்னெடுப்பதற்கு இன்னும் கூடுதலான கால அவகாசம் தேவை. ஆதலால் இந்த விடயத்தில் நாங்கள் கூடுதல் அவதானம் செலுத்தியுள்ளோம் என்று நாணய நிதியத்தின் குழு கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் வரி விதிப்பு, ஐரோப்பிய ஒன்றியத்தின் சலுகைகள் நீக்கப்படும் அபாயம் என்பன இலங்கையை சூழ்ந்துள்ள நிலையிலேயே இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்காக எதிர்வரும் 14ஆம் தேதி முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டில் ஊவா மாகாண முதலமைச்சராக சாமர சம்பத் கடமையாற்றிய போது பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்குவதற்காக மாகாண சபை ஊடாக 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்தார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் பல விடயங்களை அறிந்து வைத்துள்ளார் என்று இதுவரையான விசாரணைகளின் அடிப்படையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து எதிர்வரும் 17ஆம் தேதியன்று இது தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னிலையாகுமாறு ரணிலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டமே ரணில் உறுதிப்படுத்தியுள்ளார். அத்துடன் இந்த விசாரணைகளுக்காக முன்னிலையாகுவேன் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் வரி சுனாமியில் இருந்து தப்புவதற்குரிய வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. சிலவேளை அதில் சிக்க நேரிட்டால் அதிலிருந்து மீள்வதற்குரிய திட்டங்களும் வகுக்கப்படுகின்றன என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக இலங்கையின் பொருளாதாரத்துக்கும் தாக்கம் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் உள்ளது. இந்த சவாலுக்கும் நாம் முகம் கொடுக்க வேண்டும். உலக நாடுகளில் ஏற்படும் போர் மற்றும் தொற்று நோய்கள் போன்ற காரணங்களால் எந்த நேரத்திலும் பொருளாதாரத்துக்கும் தாக்கம் பெறக்கூடும். எனவே எந்த சூழ்நிலையிலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலான பொருளாதாரத்தை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். இந்த பிரச்சனையை தீர்த்துக்கொள்வது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு நான் தனிப்பட்ட ரீதியில் கடிதம் எழுதியுள்ளேன். அந்த கடிதம் கிடைத்தது என்று தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வரி சுனாமியால் இலங்கையின் பொருளாதாரத்துக்கும் தாக்கம் ஏற்படாத வகையிலான முடிவுகளை எடுப்பதற்கு முயற்சித்து வருகின்றோம். அந்த சுனாமியிலிருந்து தப்புவதற்கு வியூகம் வகுக்கப்படுகின்றது. சிலவேளை சுனாமியில் சிக்க வேண்டி ஏற்படின் அதற்கு முகம் கொடுப்பதற்கும் திட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன என்றார். கிழக்கு தாயக கோட்பாட்டை நிராகரிப்பதற்கு இருக்கும் ஒரே சாட்சிதான் பௌத்த சின்னங்கள். அதனால்தான் அவற்றை தமிழ் பிரிவினைவாத அரசியல்வாதிகள் அழுத்தி வருகின்றனர் என்று பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரான முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, வடக்கு கிழக்கில் குறிப்பாக வடக்கில் தாயக கோட்பாட்டை நிராகரிப்பதற்கும் இருக்கும் ஒரே சாட்சிதான் பௌத்த சின்னங்கள். அதனால்தான் வடக்கில் உள்ள பிரிவினைவாதிகள் அரசியல்வாதிகள் பௌத்த சின்னங்களை அழித்து அதற்கு மேல் கோவில்களை அமைத்து அங்கு பழைய கோவில்கள் இருந்தன என கூறி வருகின்றனர். இலங்கை என்பது பௌத்த நாடாகும். திஸ்ஸவிகாரையில் சிறப்பு விழா ஒன்றை நடத்த முடியவில்லை எனில் தமிழர்கள் கூச்சலிடுகின்றனர் என்பதற்காக பிக்குகளுக்கு தானம் வழங்க முடியவில்லை எனில் என்ன நியாயம்?
தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் புத்த சாசனம் பாதுகாக்கப்படவில்லை என்பதையே இது எடுத்து காட்டுகின்றது. அதேவேளை இலங்கையில் தேசிய கீதம் இரு மொழிகளில் இசைக்கப்படுகின்றது. அது பெரும் தவறாகும். அரசியலமைப்பை மீறும் செயலாகவும். இந்தியாவில் எத்தனை மொழிகள் உள்ளன? அரசியலமைப்பை மீறும் செயலாகும். இந்தியாவில் எத்தனை மொழிகள் உள்ளன? ஆனால் பங்காளி மொழியில் மட்டுமே தேசிய கீதம் இசைக்கப்படுகின்றது என்றார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.